கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைப்பதாக கூறி விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சாட்சியாபுரத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தலைமையில் திமுக அரசுக்கு எதிராக அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செய்தியாளர் மணிவண்ணன் இணைப்பில் இருக்கிறார். மணிவண்ணன், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன சொல்லுங்க? வணக்கம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள சாட்சியாபுரம் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு முன்னாள் பால்வளத்துறை அமைச்சரும் தற்போதைய அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளருமான KT ராஜேந்திர பாலாஜி தலைமையில் கிராம மக்களுக்கு தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்கும் முயற்சியில் திமுக அரசு செயல்படுவதாக கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவினுடைய கூட்டணி கட்சியிலான பாஜக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் பல கூட்டணி கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்கள் ஏராளமாக கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை சீர்குலைக்கும் முயற்சி திமுக அரசை தமிழக முதல்வர் சீர்குலைப்பதாக கூறி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிவகாசி சுற்றியுள்ள பகுதியைச் சேர்ந்த ஏராளமான கிராம பகுதி மக்களும் கலந்து கொண்டார்கள். அமைச்சர் தலைமையில் திமுக முக்கிய பிரமுகர்கள் ஏராளமாக கலந்து கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக அரசை வன்மையாக கண்டித்து கண்டன கோஷம் எழுப்பியவாறு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சருடன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏராளமாக கலந்து கொண்டார்கள். நன்றி மணிவண்ணன், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.